ஐயா படம் மூலமா அறிமுகமானவங்க தான் நம்ம நயன்தாரா. இப்போ பயங்கரமான பீக்ல போயிட்டு இருக்காங்க. எல்லா ரசிகர்களையும் தன்வசம் இழுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நயன்தாராக்கு நல்லா தமிழ் பேச தெரியும். ஆனா இருந்தாலும் ஏன் நிறைய திரைப்படங்கள்ல கிட்டத்தட்ட எல்லா திரைப்படங்கள்லயும் இவங்களுக்கு டப்பிங் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே இருக்கு. நயன்தாராக்கு தொலைக்காட்சி நடிகையான தீபா வெங்கட் தான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. இருந்தாலும் இப்போ நானு ரோடிதான் படம் மூலமா நயன்தாரா தன்னோட சொந்த குரல்ல பேச போறாங்க. ஆமாங்க, அந்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குறாரு. விக்னேஷ் சிவன் தன்னோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்னு போட்டிருக்காரு. அதுலதான் நம்ம நயன்தாரா தன்னோட சொந்த குரல்ல பேசி இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத்தனை நாட்களா நயன்தாராவை ஏன் யாரும் டப்பிங் பேச கூப்பிடல, அவங்களுக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன கேள்வி வருது அப்படின்னா, விக்னேஷ் சிவன் படத்துல மட்டும் இவங்க சொந்த குரல்ல பேசுறாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு உள்குத்து இருக்கா அப்படிங்கிறது தான் இப்ப வந்திருக்கிற டவுட். இதுல என் கணவர் கமல்ஹாசன் அவர்களை குற்றம் சாட்டினார். எவ்வளோ விஷயங்கள் நடந்தப்ப நான் கமல்ஹாசன் அவர்கள் எனக்கு நன்றி சொல்லுங்கன்னு நான் சொல்லலை. இந்த சண்டை ஒன்று நடக்க போகும்போது நான் கேட்குற ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்க ஏன் வர மாட்டேங்க?